அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 112 சங்கீதம் 7வது வசனம். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆண்டவருக்கு பயப்படுகிற கீழ்ப்படுகிற ஒரு தேவ பிள்ளையின் ஆசீர்வாதத்தை இந்த சங்கீதக்காரன் இங்கே விவரித்து சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் முதல் வசனத்தில் பார்க்கலாம். பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். ஆக ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு பிரியமானதை செய்கிற மக்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தொடர்ந்து எழுதுவதை நம்ம பார்க்கலாம். அப்படி ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு துர்ச்செய்தி வந்தாலும் அவர்கள் இருதயம் பயப்படாது. அவ்வளவு சீக்கிரம் இருதயம் அசைந்து விடாது. ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கை கர்த்தர். ஆக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்புகிற, அவருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு உலகத்துல எப்படிப்பட்ட துர்ச்செய்தி வந்தாலும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் தைரியமாயிருப்பார்கள். ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவ பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்துல பயம் வருமா? 2வது வசனத்தை வாசித்து பார்த்தால் ஒரு குடும்பத்தை குறித்த பயம். 3வது வசனத்துல பண விஷயத்திலே பயம். 4வது வசனத்துல இருளை குறித்து பயம். எப்பக்கம் நெருக்கப்பட்டு அந்தகாரமா இருக்கும் பொழுது, செய்வது தெரியாமல் திகைக்கும் பொழுது வருகின்ற ஒரு பயம், இருளை குறித்த பயம். 8வது வசனத்துல விரோதிகளை, சத்துருக்களை குறித்த பயம். இப்படி எத்தனை பயங்கள் வந்தாலும், துர்ச்செய்திகள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமா இருப்பேன் என்று இந்த சங்கீதக்காரர் இந்த வார்த்தை எழுதியிருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க. குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதாரத்துல பிரச்சனைகள் இருக்கலாம், பலவிதமான இருளை குறித்து, நெருக்கடிகளை குறித்து பயம் இருக்கலாம். இது என்னாகும், அது என்னாகும் என்று சொல்லி, ஆக சத்ருவை, சாத்தானை குறித்ததான பயம், இப்படி பலவிதமான பயத்தோடு நீங்க இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்க. எப்படிப்பட்ட துர்ச்செய்தி வந்தாலும் உங்கள் இருதயம் கர்த்தருக்குள்ள தைரியமா இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.